உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணில இருக்கும். இந்த வீடியோல நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டு முக்கியமான பெயர்ச்சி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சரியாக மாலை 8:15 உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி உங்களுக்கு பலனை கொடுக்க போகுதுன்னா இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். தனுசு ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டிருக்கிற இந்த தனுசு ராசி என்பது. இந்த தனுசு ராசி மாதிரி ஒரு போராடி ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில போராட்டங்கள் நிறைய வந்தாலும் அதை துணிந்து எதிர்த்து போராடி ஜெயித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அந்த 7 சனி காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட மாதிரி கஷ்டத்தை யாருமே பட்டது கிடையாது. எல்லாமே பிரச்சனை. எங்க போய் நின்னாலும் தொந்தரவுகள், சண்டைகள், சச்சரவுகள். வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு அப்படின்ற ஒரு நிலை கண்டிப்பா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்ப இருந்துட்டு தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நிலை தொடர்றதுக்கு இப்ப இந்த பதிவுகளை கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தனுசு ராசி மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைய உணர வைத்த நேரம் அந்த 7 சனி. உண்மையிலே சார் நான் அப்படிதான் சார் இருந்தேன். நான் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணேன், ஆனா யாருமே எனக்கு உதவிக்கு வரல. எல்லார்கிட்டையும் துரோகத்தை நான் பார்த்து கண் கூடா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தோத்ததை பார்த்து எத்தனை பேர் சிரிச்சாங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு அவமானங்கள் சந்திச்சேன். அந்த நேரம்லாம் பாத்தீங்கன்னா உதவி பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கலாம். ஆனா யாருமே உதவிக்கு வரல. என்னுடைய கூட பிறந்தவங்க வரல, அம்மா அப்பா வரல, என்னுடைய மனைவி வரல, என்னுடைய கணவர் வரல. எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு ஒரு பெரிய ஒரு நாடகம் மாதிரி இருந்தது. என்கிட்ட அவ்வளோ அன்பா நடந்துக்கிட்டாங்க எல்லாருமே. ஆனா அந்த அன்பு எல்லாமே நாடகம் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்லக்கூடிய நிலை தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. பாருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எப்பயுமே வாழ்க்கையில நேரம் சரியில்லாதவும் நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்க அம்மாவோ அப்பாவோ உங்க கூட பிறந்தவங்களோ உதவி பண்ணலாம் நினைச்சா கூட அவங்களுடைய இயலாமை சூழ்நிலைகள் கண்டிப்பா இருந்துருக்கும், இல்லாம இல்லை. அதை நீங்க வெளில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா அவங்களே உதவி பண்ணலையே, ஆனா அவங்க எந்த மாதிரி பிரச்சனைல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்காதீங்க. ஆனா சில துரோகங்கள் கண்டிப்பா நடந்திருக்கு, நடக்காம இல்லை. சில பேர்னால உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்திருக்கலாம், வராமலாம் இல்லை. அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. அடுத்த நிலைக்கு போறதுக்கான விஷயங்களை மட்டும் யோசிங்க. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா தனுசு ராசி அதுவும் மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க, உத்திராட நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்கன்னா பழைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு அதுவே ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்தக்கூடிய நிலை தான் கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. அதனால அந்த நிலையை மறந்துடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும் யோசிங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 4ஆம் இடமான அர்த்தமஷ்டானத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமான ஒரு நிலை கண்டிப்பா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வேணும். அதுவும் பாத்தீங்கன்னா வேலையில இப்பதான் செட்டில் ஆயிருக்கீங்க. அப்ப செட்டில் ஆகக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிக்காதீங்க. யாரையும் நம்பாதீங்க முதல்ல, சரிங்களா? உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்லாம் தரேன்னு சொல்லி ஏதாவது செய்வாங்க. ஆனா அதை நம்பி நீங்க ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டு எதுவும் செய்யாதீங்க. தனுசு ராசி என்பவர்கள் ஆசைப்பட மாட்டீங்க. ஆனா வந்த பாதை கஷ்டமான பாதைனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது போல நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையை கொடுத்துரும். கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்றீங்க அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணும்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம போகக்கூடிய கம்பெனி நல்ல கம்பெனியா, ஏற்கனவே இருக்கிற மாதிரி அங்க சூழ்நிலைகள்லாம் இருக்குமா அப்படின்றத ஒரு வாட்டி கவனமா பார்த்துக்குங்க. வேலையை விட்டுட்டு வேலையை கண்டிப்பா தேடாதீங்க. அது சொல்லவே வேண்டாம். தனுசு ராசி என்பதெல்லாம் வேலையை விட்டு வேலை தேடினதுனாலதான் நிறைய பிரச்சனை. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையை விட்டு வேலை தேடும்போது பாத்தீங்கன்னா 1 வருஷமா 6 மாசமா வேலை இல்லாம இருந்த சூழ்நிலை எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியாம, அந்த நேரத்துல வேற கொரோனா வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. இருக்கிற நகை சொத்து எல்லாம் போயிருக்கும். ஆனா இப்ப அந்த நிலைமை இல்லை. உங்களுக்கு அந்த வேலையை பத்தி என்னன்னு தெரியும், தெரியாம இல்லை. பட் இருந்தாலும் ஏன்னா சில நேரங்கள் என்னன்னா சில விஷயங்களை நம்ம மறந்துட்டு செயல்பட தொடங்கிடுவோம். அதனால பிரச்சனைகள் வரும்.
அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த காலகட்டத்துல ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எந்த ப்ராப்பர்ட்டியும் வந்தா கூட சரி, உங்களுக்கு தேவைக்கு வாங்கிக்கிங்க. தேவைக்கு கண்டிப்பா வாங்கலாம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சனி பகவான் 4ஆம் இடத்துல தான் வராரு, ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்க வைப்பார், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா ஆசைப்பட்டு அதிகமாக நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுங்க, அதோட சேஃபா இருங்க. ஒரு இஎம்ஐ இருக்குன்னா அதை முடிச்சிருங்க முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. இல்லாம இல்ல கொஞ்சம் ரேட்டு கம்மியா வருது, நான் கொஞ்சம் பெரிய வீடா வாங்குறேன், இந்த வீடை வாடகைக்கு விட்டு நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இஎம்ஐ பார்ட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த இஎம்ஐயை கட்ட முடியாத சூழ்நிலைகள் சில நேரத்துல வருதுன்னா வாய்ப்பு உண்டு. என்ன சார் நீங்க இப்படி நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நெகட்டிவான விஷயங்களும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லணும்ன்றதுதான் விதி. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னும் போது அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை சேஃபா இருக்கிறதுக்காக தான் ஜோதிட சாஸ்திரமே. அதனால வீடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. லேண்ட் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியே வாங்குறீங்க, எல்லாம் ஓகே, ஒரு தடவைக்கு 3 தடவை லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்கான வேலைகளை கண்டிப்பா செய்யுங்க. ஒரு அட்வொகேட் பார்த்தா பத்தாது, அதுக்கான எக்ஸ்பென்ஸை பத்தி யோசிக்காதீங்க. சார் லீகல் ஒப்பீனியன் இவ்வளவு செலவாகுது, அதனால நான் வாங்கிட்டேன், அப்படி மாட்டினவங்க தான் நிறைய பேர். ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு அட்வொகேட் சில விஷயங்களை பார்க்காம கூட விட்டுருக்கலாம். அது நேரம் சரியில்லாதனால அந்த மாதிரி தவறுகள் நடக்கும். அதுக்காக தான் டியூ டிஜிலன்ஸ் வேணுன்றக்காக தான் உங்களை ஒரு 3 அட்வொகேட்டோ லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறது நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத வண்டி வாகனத்தை வாங்காதீங்க, சரிங்களா? தேவையில்லாத எக்ஸ்பென்சிவான விஷயங்களுக்கு ஈடுபடாதீங்க. பிரச்சனைகள் அதனால ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அம்மாவுடைய உடல்நிலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தனுசு ராசி அப்படின்னா அம்மா ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய உடல்நிலையில ரொம்ப கவனமா இருங்க. அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்க சொல்லுங்க. அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள், அதனால உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம், அதனால உங்களுக்கு ஒரு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக அடுத்த 2 ஆண்டுகள் இருக்கு. தொழில இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையா பார்ப்பார். இந்த பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேர்ஃபுல்லா இருங்க. புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை அதிகமா செய்யாதீங்க. உங்க தகுதிக்கு மீறின இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது என்ன கேட்டீங்கன்னா கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், என்கிட்ட இருக்கிறதுல நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் இருந்துட்டீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. தொழில் வாய்ப்புகளை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தொழில் வாய்ப்புகள் கொடுக்கும்போது கடனும் வரும். கடன் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்றீங்க, நான் இந்த மாசத்துக்குள்ள இந்த கடனை அடைச்சிருவேன், இந்த பொருளை வாங்கி இத்தனை மாசத்துக்குள்ள வித்துருவேன் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் லேட் ஆகும், அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஒரு இடம் வாங்கி நான் ஒரு 6 மாசத்துல ப்ராஜெக்ட் முடிச்சிடுவோம், 1 இயர்ல ப்ராஜெக்ட் முடிச்சிடும், அது 2 வருஷம் ஆகும்னு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எனக்கு இவ்வளவு நாள்ல விற்பேன், இதுக்குதான் எனக்கு ரிட்டர்ன் வரும்ன்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. புதுசா ஆபீஸ் ஓபன் பண்றது, புதுசா ஆள் எடுக்கிறது எல்லாமே ஒரு லாங் டேர்ம்ல நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நல்லா எழுதி பார்த்துட்டு நல்ல அட்வைஸ் எடுத்துட்டு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா வரும். அதே போல நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லும் போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், பிரச்சனைகள் வரும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு போறேன்னு முயற்சி பண்ணி அது நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஜாதகத்தை பார்த்துட்டு பண்றது நல்லது. அதே மாதிரி ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அவங்க சொல்ற விஷயத்த கேட்டுட்டு எதுவும் தப்பான முடிவுக்கு வராதீங்க. நீங்க சில விஷயங்கள் உங்களுக்கே பாத்தீங்கன்னா உள்ளுணர்வு நிறைய இருக்கு, அந்த உள்ளுணர்வுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை மாட்டாம நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி இந்த சீட்டு போடுறது, யாருக்காவது கடன் கொடுக்கறது, ஹெல்ப் பண்றது, ஹெல்ப் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா அது திரும்பி வரும், நான் கொடுத்தா அவர் அடுத்த மாசம் தரேன்னு சொல்றாரு, அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் செய்யாதீங்க. அதுல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். இன்னொருத்தருக்காக ஜாமீன் எல்லாம் போடாதீங்க, பிரச்சனைகள் கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரமாக அடுத்த 2.5 ஆண்டுகள் இருக்கு. அதே போல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. ஏன்னா சனியுடைய 3ஆம் இடத்து பார்வை 6ஆம் வீட்டுல விடுறதுனால கண்டிப்பா வெளியூர் மாற்றம், வெளிநாடு மாற்றங்கள், வெளிநாடு யோகங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா செய்யலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசியில ஏற்கனவே எப்படியா சம்பாதிச்சிட மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை கண்டிப்பா பயன்படுத்திட்டீங்கன்னா சிறப்பா இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பா இருக்கு.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வேலை போகுது அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க வேலைக்கு. அதே நேரத்துல வேற ஊருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்ல, அடுத்த ஊர்ல, அடுத்த கண்ட்ரில அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை தேர்றதுக்கு இம்மிடியேட்டா முயற்சி பண்ணிருங்க. இல்ல நான் இங்கேயே செட்டில் ஆயிட்டேன், வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க ஏற்கனவே, நான் இங்கே வீடு வாங்கிட்டேன், இந்த இடத்துலதான் நான் வேலைக்கு போக முடியும், வேற ஊர்ல வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சார் அப்படின்னு நினைச்சிருந்தா வேலை இல்லாத நிலை அதிகமா தொடரும். அதனால என்ன பண்ணுங்க, அதர் ஸ்டேட் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த அர்த்தாஷ்டம சனில ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அதர் ஸ்டேட்ல போய் வேலை பார்க்கறது, கொஞ்சம் மனையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனி வெளிநாட்டுல இருக்கவங்களையும் பாதிக்காது. வெளிநாட்டு பயணத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்யலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி பயணம் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயணம் பண்ணுங்க. தேவையில்லாத ரிஸ்கான அட்வென்ச்சரஸான ஜேர்னிஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. அதே மாதிரி உடல்நிலை, யாருக்கா பிபி இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னா ரெகுலரா மருந்து எடுத்துங்க. தனுசு ராசி கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் உடல் ஆரோக்கியமா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சதுனாலதான் 7 ராசில நிறைய பேருக்கு பாதிப்பு. உண்மையிலே உடல் ஆரோக்கியமா தான் இருப்பீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா நேரம் சரியில்லாத போது ஏதாவது ஒரு சின்ன விபத்துகளோ உடல்நிலை பாதிப்புகளோ வருவதற்கான நேரமா இருக்கு அது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பதெல்லாம் கடந்த காலகட்டத்துல இன்சூரன்ஸ் எல்லாம் போடாம, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் அந்த வருஷத்துக்குள்ள செலவு பண்ணணுமா நினைச்சிட்டு போடாம விட்டுருப்பீங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பா ஒரு இன்சூரன்ஸும் போட்டு வச்சுக்கோங்க. அது சேஃப்டிக்கு தான். இன்சூரன்ஸ் போடும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் போட்டதுனால எனக்கு எதுவும் நோய் வரல. உண்மையான விஷயம் என்னன்னா, மன ரீதியா அது உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஆனா அந்த இன்சூரன்ஸ் விஷயங்கள்லாம் அதெல்லாம் கரெக்டா வச்சுக்கிங்க. வண்டியில பேப்பர்ஸ் செய்யறது அதெல்லாம் கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் கண்டிப்பா கிடைக்கும். அதனால இதெல்லாம் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா உங்களை இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் எதுலாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல கிரகணிகள் நல்லா இருக்கு, தசாபுத்திகள் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. நம்ம சொன்ன பலன்கள் அசுப பலன்களும் நல்ல பலனா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க சுயஜாதத்தை ஒரு வாட்டி பாத்துங்க. முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுக்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்பீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. அடிப்படை பயிற்சி வகுப்புல இருந்து ஆரம்பிச்சு வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளை, தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.